Hello all, welcome to Mysterious Medicos. இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் அறுவை மருத்துவம். இது ஒரு இன்ஸ்டாவில் வந்தக்கூடிய ஒரு ரெக்வஸ்டட் வீடியோ. ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ஜரி புக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ செப்பரேட்டாக அதுக்கு ஒரு வீடியோ ஃபார்ம் பண்ணி போட சொல்லியிருந்தாங்க. அதுக்கான வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறது. இந்த வீடியோக்கான ப்ரூஃப் இதோ இருக்குது. இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெசன் நம்பர் செகண்டில் உங்களுக்கு என்ன கேட்கலாம் அப்படின்னா, அந்த பிணி வகுக்கும் முறை இருக்கு இல்லையா, ஸோ இதை உங்களுக்கு 10 மார்க் இல்லை 5 மார்க்ஸில் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ இருக்க பிகாஸ் ஷார்ட் கொஸ்டினாக கூட கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாங்ஸு ஓகேவா, பரிகார முறையில் இருக்கக்கூடிய அந்த 3 டைப்ஸாக இருக்கக்கூடிய சாங்ஸ், அது 3த்தையுமே மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதில் என்ன நம்ம கவர் பண்ணுவோம் அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னால் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட்டாக படிக்கக்கூடிய சாங்ஸு, அதுக்கப்புறம் ஓவராலாக நம்ம என்னென்ன இம்பார்ட்டன்ஸாக இந்த சர்ஜரி சப்ஜெக்ட்ஸ்க்கு நம்ம கொடுக்கணும், யூஜி பேஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ஸாக கொடுக்கணுங்கிறது 1 by 1 இந்த வீடியோவில் ஃபுல்லாக இந்த சர்ஜரி புக் ஃபுல்லாக பார்த்துடலாம். இதுதான் இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் சாங்கு. அடுத்தது பிக் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்டை விடல். ஸோ இதை ஃபுல்லாகவும் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லாட்டி எந்தெந்த இடத்துல விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த 15 days இருக்கு இல்லையா, ஸோ அதை மட்டுமே செப்பரேட்டாக ஷார்ட் கொஸ்டினில் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. இதை 5 மார்க்கில் இந்த இதை கேட்கலாம் ஓகேவா. இது ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கோங்க. இது நார்மலாக இந்த 15 days ரிப்பீட்டடாக வந்துகிட்டே தான் இருக்கும். மாதத்துக்கு 2 முறை இதே தான் வரும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஸ்டோரி போட்டு படித்தாலும் சரி, இல்லை ஒன்ஸ் ஜஸ்ட்டு நீங்கள் கோ த்ரூ பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்கள், அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசினா ஒரு மாதிரி ஒரு கோரஸாக உங்களுக்கு வந்துடும். மீன்னு வரும், அதுக்கப்புறம் சின்னு வரும் ஓகேங்களா. அதனால் ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா கூட சொல்லுங்கள், இதுக்கு செப்பரேட்டாக கூட ஸ்டோரி அப்லோட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இது உங்களுக்கு 1 மார்க் அது மாதிரி இதில் கேட்கலாம். 1 மார்க்கோ இல்லை 2 மார்க்ஸோ, இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி கேட்கலாம். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்டு, அதனால் இதையும் பார்த்துக்கோங்க. இந்த டாப்பிக்கை ஒன்ஸ் ரீட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மெஷர்மெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் இம்பார்ட்டன்ட் இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதோ இருக்குது பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய அந்த 10th மெஷர்மெண்ட்டு, அதுக்கப்புறம் 16th செப்பரேட்டாக கேட்டிருக்காங்க இல்லையா, ஸோ இந்த மெஷர்மெண்ட்டு ரிப்பீட்டடாக இது மாதிரி ரிப்பீட்டடாக சர்டன் நேம்ஸ் வரும் இல்லையா, ஸோ அந்த மெஷர்மெண்ட்டு மட்டும் நீங்கள் 1 by 1 பார்த்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. இன்கேஸ் டைம் இருந்தால் மட்டும் நீங்கள் ஏதாவது எம்ஆர்பி எம்டியோ ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் அவங்க மட்டும் வேணால் கொஞ்சம் ஃபோக்கஸ் கொடுத்து ஒன்றுத்துக்கு படிச்சுக்கோங்க. பட் இப்போதைக்கு நீங்கள் யூஜிக்கு படிக்கிறீங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக இருக்கிற நேம்ஸ்க்கான மெடிசன் ப்ளஸ் சைஸ் மட்டும் பார்த்தா போதும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வர்த்தி வைத்தல் எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி எழுதிடலாம். அதுக்கப்புறம் கொம்பு கட்டல் பற்றியும் இருக்குது. ஸோ கொம்பு கட்டல் பற்றியும் நீங்கள் ஒன்ஸ் படித்து வச்சுக்கிறது நல்லது. அதுக்கு அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தொக்கணம் ஓகேவா, அது செப்பரேட்டாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அதையும் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சுட்டிகை அப்படின்னு பார்த்தோன்னா, சுட்டிகையில் இந்த பிளேசஸ் இருக்கும், எந்தெந்த பிளேஸில் விட்டால் என்னென்ன டிசீஸ் க்யூர் ஆகுதுங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கும். ஸோ அதனால் இந்த கொஸ்டினை ஒன்ஸ் நீங்கள் படித்து வச்சுக்கலாம். அடுத்த கொஸ்டின் நெக்ஸ்ட்டு ஒத்தடம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய 1 or 2 மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். அதே மாதிரி பொட்டணம், அதையும் நீங்கள் 1 or 2 இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது மட்டும் பார்த்தா போதும். நெக்ஸ்ட்டு காரம் இருக்கு இல்லையா, கார நூல் பற்றி செப்பரேட்டாக இங்கே ஹியூஜாக கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிவிட்டு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் எழுதுனா அது போதும். அவ்வளோதான், ஃபுல்லாக எழுதணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. அடுத்த கொஸ்டின், இந்த ஊன்பூசு தைலம் இருக்கு இல்லையா, ஸோ இது ஒன்ஸ் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன, நெக்ஸ்ட்டு எத்தனை நாளைக்கு அதை ப்ராசஸ் பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் அது எப்படி ஃபார்மேட் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க, அது மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க, அது போதும்.
இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது மெச்சூர்ட், அதாவது கட்டி வந்து பழுக்கும் போது என்னென்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும், பழுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நார்மலாக சிம்டம்ஸ் பேஸில் இருக்கிறது மட்டும் நீங்கள் கட்டிங்க்கு பார்த்துக்கிட்டா போதும். நீங்கள் புண் அப்படின்னு எடுத்திங்கன்னா அது டைப் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அரௌண்ட் 16 டைப்ஸ் கிட்ட இருக்குது நீங்களே பார்த்தீங்கன்னா. ஸோ அது ஒன்றுத்துக்கும் நீங்கள் எல்லாத்தையும் படிக்கணும் அவசியம் இல்லை. மொத்தமாக அந்த டைப்ஸை மட்டும் நீங்கள் செப்பரேட்டாக பித்தம் வாதம்னு சொல்லிட்டு விபிகேன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றுத்துக்கு இருக்கிற டிஃப்ரென்சேஷனை மட்டும் பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அது கலரில் டிஃபர் ஆகுதா, சைஸில் டிஃபர் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி செப்பரேட்டாக நீங்கள் அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கலர் ஓகேவா. ஸோ சிலதெல்லாம் வந்து சைஸ் டிஃபர் ஆகும், சிலது உள்ளே இருக்கிற அந்த இருக்குல்லையே என்னென்ன டிஸ்சார்ஜ் வருமோ அதில் வந்து டிஃபர் ஆகும். அதனால் ஒன்றுத்தையும் இது மாதிரி டிஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது அதில் நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா க்யூர் ஆகிறது ஆகாத ஸ்டேஜ் அது ஒன்ஸ் பார்த்துட்டு மெடிசனில் வந்து இன்டர்னல் மெடிசனு எக்ஸ்டர்னல் மெடிசனு அதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய மெடிசன்ஸ் மட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இதில் வந்து டேஸ்ட் இருக்கிறதுல இந்த 2 பாயிண்ட் மட்டும். நெக்ஸ்ட்டு வந்து அது கோரிலேட் ஆகிற ஒரு வாஷு. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஓவராலாக இப்போ ஒரு மெடிசன் கொடுக்குறோம் அப்படின்னா அது என்னென்ன ஊன்ட்டுக்கு நம்ம கொடுப்போங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறது மட்டும் பார்த்தா போதும். ஸோ ரிப்பீட்டடாக சொல்கிறது என்ன அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கான விஷயமே போதுமானது. அதுக்கப்புறம் நாடி விரணம்னா என்ன, அதுக்கான டைப்ஸ் இருக்குது. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக்கான அந்த கலர் வேரியேஷன்ஸு, ஸோ ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய அந்த இச்சிங் அது மாதிரியோ இல்லை எந்தெந்த டைமிங்கில் வருங்கிற மாதிரி அந்த மாதிரி இண்டிகேஷன்ஸ் மட்டும் நீங்கள் சிம்டமில் பார்த்தா போதும். அதுக்கடுத்தது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு செப்பரேட்டாக வேறு ஏதாவது மெடிசன்ஸ் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த மெடிசன்ஸை வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கலாம். இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது மூலம் வந்துட்டீங்க அப்படின்னா இதில் வந்து 21 டைப்ஸ் கிட்ட இருக்குது ஓகேவா. ஸோ 21 டைப்ஸோட நேம் நீங்கள் கண்டிப்பாக படித்து வச்சுக்கணும். ஸோ ஒவ்வொரு டைப்ஸ்லையும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக ஒவ்வொரு பாயிண்ட் 1 or 2 பாயிண்ட் இஸ் எனஃப் ஓகேவா. ஸோ எல்லா பாயிண்ட்டும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு 1 இல்லைனா 2 பாயிண்ட் மட்டும். அந்த பாயிண்ட்டு எப்படி படிக்கிறீங்க அப்படின்னா இப்போ செண்டு அப்படின்னா அதோட செடி மாதிரி இருக்கும், செடி கோரிலேட் பண்ணுற மாதிரி சிம்டம்ஸ் அதில் இருக்குது அப்படின்னா அது ஏற்ற மாதிரி இது நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. இப்போ வாட்டர் இருக்குது அப்படின்னா வாட்டரை கோரிலேட் பண்ணுற மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னு இதை பாருங்கள், வாயில் நீர் ஊறுறது, ஸோ நுரை நீர் மாதிரி விளைப்படுறது ஓகேவா. ஸோ அதனால் சிம்டம், அதாவது சிம்டமும் அந்த டைப்போட நேமும் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி படிச்சிட்டிங்கன்னா மறக்காது. நெக்ஸ்ட்டு அதில் இருக்கிற மாதிரி முக்கியமாக இப்போ பருத்தி அப்படின்னா அதோட சைஸ் எப்படி இருக்கும், பீ தானே அது. ஸோ அதுக்கு வந்து பருத்தினா பேடி. ஸோ நெல் அதுக்கப்புறம் வந்து பருத்தி ரெண்டுமே பியில் ஆரம்பிக்கும். இது எதுக்கு வரும் அப்படின்னா பித்த மூலத்துக்கு வரும் ஓகேவா. ஸோ அதனால் பீயில் இருக்கிறதுனால பீயில் கோரிலேட் ஆகிற மாதிரி ஒரு சைன். ஸோ இது மாதிரி நீங்கள் மர்ச் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், செப்பரேட்டாக ஒரு மெடிசனோட நேம் கொடுத்துருக்காங்க ஓகேவா. மெடிசன் சும்மா வந்து ஒரு மூலத்துக்கான மருந்துன்னு கொடுக்காம மெடிசனோட நேம் கொடுத்து அதுக்கான ப்ரிப்ரேஷன் மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி இருக்க மெடிசன்ஸ் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். அற்ப விரணம் அப்படின்னு எடுத்திங்கன்னா எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட்டான இது இருக்கும். கொப்பளம்னா அதுக்கான மெடிசனு, முகப்பருவம்னா அதுக்கான மெடிசனு, அப்புறம் சொரினா அதுக்கான மெடிசன் இருக்கும். எல்லாத்துலேயும் நீங்கள் 1-2 சிம்டம்ஸ் படிச்சுட்டு அதில் கூடிய ஸ்பெசிஃபிக்கான மெடிசன்ஸ் மட்டும் படித்தா போதும். ஏன்னா எல்லாத்தையும் நம்ம சொல்லணும் அப்படின்னா போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் சொல்ல வரேன். இங்கே பாருங்கள் வேறுன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ இதில் மெடிசன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இதை பாருங்கள், வெறும் வெங்காரமும் தேங்காய் எண்ணெயும், அது ஷார்ட்டாக இது மாதிரி போரக்ஸ் ப்ளஸ் கோகோனட் ஆயில் இது ரெண்டுத்தையும் குழச்சி பூசணுங்கிற மாதிரி ஷார்ட்டாக நீங்கள் எழுதிக்கோங்க ஓகேவா. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஷார்ட் பண்ணி படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அதை ஷார்ட்டன் பண்ணி படிச்சுக்கோங்க. பட் கண்டென்ட்டை ஷார்ட் பண்ணிடாதீங்க. அந்த கரெக்டான அந்த நேமை மட்டும் உங்களுக்கு ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி ஷார்ட் பண்ணி படிங்க. நெக்ஸ்ட்டு பௌத்திரம் ஆல்ரெடி உங்களுக்கு வந்துடும். இதெல்லாம் நம்ம என்ன அப்படின்னா ஜிஎம்மில் அது மாதிரி ஆல்ரெடி படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அதோட கோரிலேட் பண்ணி படித்தாலே இது ஈஸியாக தான் இருக்கும். இதில் நீங்கள் சர்ஜரியில் என்ன படிக்கணும் அப்படின்னா சர்ஜரிக்குன்னு செப்பரேட்டாக ஏதாவது மெடிசன்ஸ் கொடுக்குறாங்களா அது மாதிரி வச்சு கம்பேர் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், பௌத்திர களிமண்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு ப்ரிப்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை சும்மா நீங்கள் பார்த்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கட்டியில் ஜஸ்ட் நீங்கள் கோ த்ரூ பண்ணிட்டு போனாலே போதும். அதுக்கப்புறம் யானைக்கால் அப்படின்னு எடுத்திங்கன்னா யானைக்கால் இதில் தான் வரும். ஸோ இதில் வந்து க்யூர் ஆகிறது எது ஆகாதது எது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய மெடிசன்ஸ் அது ஒன்ஸ் பார்த்து வச்சுக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் கண்டமாலை. ஸோ கண்டமாலையும் அதே தான், அது என்ன க்யூர் ஆகாத ஸ்டேஜு. நெக்ஸ்ட்டு அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் இன்டர்னல் ஸ்பெசிஃபிக் மெடிசன்ஸ். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அடித்தள்ளல்.
இதுதான் அடித்தள்ளல். ஓகேவா? ஸோ அடித்தள்ளல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குங்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா அறுவை மருத்துவத்தில் ஃபஸ்ட் லெசன் செகண்ட் லெசன்லேருந்து 1 by 1 பார்த்துட்டு வந்திருக்கோம். இதில் பிக் கொஸ்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 15 மார்க் எல்லாம் தொக்கணம், அப்புறமா சுட்டிகை, வேது, அப்புறமா அந்த கட்டி, மூலம், பௌத்திரம், இது எல்லாம் வந்து பிக் கொஸ்டினில் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டமாலை, அடித்தல் எல்லாம் வந்து பிக் கொஸ்டினில் வந்துடும். இது வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து குட்டம் இருக்கு இல்லையா, ஸோ குட்டம்லேருந்து 1 by 1 எல்லாத்தையும் பார்த்துட்டு வரலாம். ஏன்னா ஒரே வீடியோவில் கவர் பண்ணுறது வந்து டைம் அதிகமாகுது. ஸோ இந்த வீடியோ கவர் பண்ணுறதுக்கு அரௌண்ட் 10 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் இதோட கண்டினியூவேஷனை நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் ரெக்வஸ்டட் வீடியோ வேணாலும், இல்லாட்டி நம்மளோட மிஸ்டீரியஸ் மெடிக்கோஸில் அகாடமியில் நீங்கள் ஜாயின் பண்ணாலும், இல்லாட்டி நம்மளோட ப்ளூ ரோஸ் புக்ஸ் உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். நம்ம புக்ஸ் வாங்கினா ஒரு ஸ்டூடெண்ட்டோட ரிவ்யூவும் நம்ம எதாவது கம்பேர் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக உங்களுக்கு புக்ஸ் வேணும்னாலும் நீங்கள் அதுக்கும் செப்பரேட்டாக நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்தர் இன்ஃபோஸ் நம்ம மென்ட்டாக ஷேர் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.